வாட்ஸ்அப் கால் பண்ற உன் டிபி வேற உன் மூஞ்சி அப்படியே குரங்கு மூஞ்சி தெரியுது. யாராவது பார்த்தாங்கன்னு ஏன் பொண்ணு பேர் கூட சொல்லி சமாளிக்க முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத. இப்ப பாரு, நானா கால் பண்ணா கூட உடனே நீ ஹலோ சொல்லக்கூடாது. வெயிட் பண்ணு. நான் வந்து பக்கத்துல யாராவது இருக்காங்க, ஏதாவது டென்ஷன்னா அப்படி உனக்கு சிக்னல் கொடுப்பேன். அப்படி எதுவும் இல்லைன்னா நான் நார்மலா பேசுவேன். அதுக்கப்புறம் தான் நீ ஹலோவே சொல்லணும். அதையும் மீறி நீ மாட்டிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் என் ஃப்ரெண்டு பிரியாவோடைய தம்பின்னு சொல்லணும். அக்கா அக்கா பிரியா அக்கா வந்தாங்களா அக்கா அப்படின்னு நீ கேட்கணும். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா டோன்ட் டெக்ஸ்ட்னு போட்டேன்னா அதுக்கப்புறம் நீ ஒரு மூச்சு கூட விடக்கூடாது. ஓகே, நானா திருப்பி வர வரைக்கும் என்னை எதிர்பார்க்காத. எது வெளியில போகணுமா? என் அப்பா பெரியப்பா சித்தப்பா ஒருத்தர் கண்ணில் பட்டா கூட நம்ம செத்தும் காலி. எனக்கு ஒண்ணு கூட பண்ண மாட்டியா? எனக்கு வாட்ஸ்அப்ல ப்ரொஃபைல் பிக் வைக்கிற, அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு நாய்க்குட்டியோ ஒரு ஃப்ளவரோ ஒரு நேச்சரோ வையேன். யாராவது திடீர்னு பார்த்தா கூட என் ஃப்ரெண்ட் பிரியான்னு சொல்லி சமாளிக்கலாம்ல. சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்காரா? இரு வர, நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியில வர, அப்பதான் என்னால சவுண்டா பேச முடியும். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்பதான் எல்லா சாட்டையுமே அழிச்சா எவ்வளவு பேசியிருக்கோம், எல்லாமே போச்சு. பயமா இருக்கு. யாராவது படிச்சிட்டாங்கன்னா தைரியம் இருக்கா? சிரிக்கா? வேணாம். ஆல்ரெடி நான் என் பேக தலைகாணி மாதிரி தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்கேன். ஃபுல்லா கவர், சாக்லேட் பேப்பர், கிரீட்டிங் கார்டு, லெட்டர்ஸ் இருக்கு. மாட்டுச்சு செத்தேன். நீ சாக்லேட் கொடுத்தா அந்த கவர் தூக்கி போட மனசு வராது. கால் தூக்கி போனா புக்குள்ள வைக்க தோணும். புக்குள்ள